நெட்வைஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐநாதன் ஐயா அவருடன் இணைந்திருக்கிறோம். சார் வணக்கம். சார் சார், விஜய் சாரை ஏன் சார் இப்படி பண்றாங்க? என்ன பண்றாங்க? தொடர்ந்து அரசியலையும் பல நெருக்கடிகள் கொடுக்கறதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சினிமா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது எவ்வளவு சிக்கல் சொல்லிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமா உங்களோட ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா, நீதிமன்றம் ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சென்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய சிபிஎஃப்எஸ் எஃப்பி அது பார்த்தீங்க அப்படின்னோம்னா இந்திய ஒன்றிய அரசனுடைய கீழே வருது. அவங்க ஏன் பண்ணுறாங்க விஜய்? அப்போ அதில் ஒரு அரசியல் இருக்கிறத பார்க்குறேன். பொதுவாக சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சென்சாருக்கு என்ன வேணும் அப்படின்னோம்னா, அவங்களுக்கு வன்முறையை தவிர்க்கணும், மக்களிடையே பிளவு ஏற்படுத்தக்கூடாது, சமூக அமைதியை சீர்குலைக்கக்கூடாது. இப்படிப்பட்டது தான் அடிப்படை. அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்றது தான். கதை எப்படி, அதில் காட்சி எப்படி அப்படின்றதுலாம் அவங்க கவனிக்க வேண்டிய இடம் இந்த 2 இடம் தான். அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, ஒரு சினிமாவில் அரசியல் கருத்துக்கள் இருக்கா இல்லையா அப்படின்றது அது சென்சார் போர்டுக்கு சம்மந்தம் இல்லாது. அரசியல் கருத்து இல்லாத சினிமாவே எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு சமூக பிரதிபலிப்பு தான் ஒரு திரைப்படம்ன்றது. சில பொதுவான விதிமுறைகள் உண்டு. அந்த பொதுவான விதிமுறைகள் என்னன்னா, அந்த நாய் இந்த மாதிரி விலங்கினங்கள் துன்புறுத்துவது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. செக்டேரியன் வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாது. மதங்கள் இது பண்ணி தான் இருக்கக்கூடாது. ஆனால் அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த சீருடை பணியாளர்களுக்கு கொடுக்கக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய அந்த சீருடை பணியாளர்களுடைய பேட்ஜை அப்படியே பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது. அதை மாஸ்க் பண்ண சொல்லலாம், அதை எடுக்க சொல்லிடலாம். அது ஒரு காரணமாக. இந்த ஒரு காரணியை தவிர வேற எந்த காரணத்தையும், வேற என்னென்ன காரணிகள் சொல்லியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சென்சார் ஒரு விடயத்தை நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, சிபிஎஃப்சி விளக்கத்தை நீதிமன்றத்தில் கொடுக்கும்போது அதை ஒரு சீல்டு கவரில் கொடுக்குறாங்க. இது ஒரு மோடி அரசுடைய முத்திரை பதித்த நடைமுறை. எதை கேட்டாலும் ரஃபால் விமானத்தை 1000 கோடி ஒரு விமானத்துக்கு சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டோம்னா உடனே ஒரு கவரில் போட்டு கொடுத்துட்டு நீங்கள் மட்டும் பார்த்துங்க, உலகத்துக்கு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மோடியினுடைய இது. அப்போ என்ன அப்படின்னோம்னா, அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஏதோ சில காட்சிகள் இருக்கு, அதை நீதிபதிக்கு மட்டும் தெரிவிக்கிறாங்க. அப்போ நீதிமன்றம் cannot be secretive. ஒரு பெண்ணு பற்றிய, ஒரு தனிநபர் பற்றிய விடயங்கள் வந்துச்சு அப்படின்னோம்னா இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு அது பண்ணிட்டு போவாங்க. ஆனால் ஒரு சினிமா பற்றி எப்படி இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் பண்ண முடியும்? சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, யூனிவர்சல் ஆடியன்ஸா இல்லை அடல்ட்ஸா அப்படின்றத நீங்கள் தீர்மானிக்க போறீங்க, அவ்வளவுதான். அதாவது தியேட்டருக்காக தான் கண்டுபிடிக்கணும், முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் எப்படி ஒரு சீக்ரெட்டாக ஒரு கவரை கொடுத்துட்டு நீங்கள் இந்த கேஸ் நடத்துறீங்க? ஸோ இந்த இடத்துல தான் விஜய் தரப்பு இல்லாட்டி அந்த ப்ரொடியூசர் தரப்பு கவனிக்கணும், ஏன் இந்த மாதிரி இவங்க செய்கிறாங்க அப்படின்ட்டு. அதில் என்ன இருக்குது, அவங்க வெளிப்படுத்துகிறன்னா கூட நீதிபதி வெளிப்படுத்துவார். அவங்க ரொம்ப நேர்த்தியாக தான் அந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. அதில் வெளிப்படுத்தும் போது அதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். பொதுவாக இந்த மாதிரி சென்சார் போர்டு நீதிபதி ஒன்று கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னோம்னா, இதில் இந்த மாதிரி சில முரண்கள் இருக்குது அப்படின்ற ஒரு விடயத்தை, அதனால சென்சார் சர்டிஃபிகேட் லேட் ஆகும் அப்படின்றத ஏன் ஒரு 6-7 நாள் தாமதிச்சு நீங்கள் சொன்னீங்க, உடனே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இதுக்கு பதிலே சொல்லலை அவங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா, ஏதோ ஒரு அழுத்தம் ஜனநாயகன் வழியாக விஜயனுடைய கட்சிக்கு கொடுக்கப்படுகிறது இந்திய ஒன்றிய பாஜக அரசால் அப்படின்றது திட்ட தெளிவாக தெரிகிறது. ஆனால் பொதுவாக அந்த திமுகவையே திட்டி பழக்கப்பட்டு போன அந்த தாவேகானுடைய நிர்வாகிகளுக்கு, தாவேகா கட்சிக்கும் இவங்களை நோக்கி நான் எழ மாட்டேங்குது, அப்படியே ஒட்டிக்குது. ஸோ அதான் பிரச்சனை. பாஜகவோட நோக்கம் தான் என்னவா சார்? விஜய கூட்டணிக்கு எடுக்கணும், தோல்வியை தடுக்கணும், விஜய கூட்டணிக்கு எடுக்கணும். அதில் விஜய் அரசியல் என்ன ஆகும், அது விஜய் கவலை. அவர் என்ன பண்ணிவிட்டாரு, பாஜக கொள்கை எதிரி அப்படின்ட்டாரு. ஸோ கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாரு, அதெல்லாம் வேற. கொள்கை எதிரின்னு சொல்லிவிட்டாரு, அடையாளப்படுத்தி விட்டாரு.
இப்பெல்லாம் அதெல்லாம் பற்றி அவங்கள பற்றி பேசுறது இல்லைன்னாலும் கூட அவங்களோட கூட்டணி அப்படின்னு வரும்போது இவருடைய அரசியல் அடிபட்டுரும் அப்படின்றது அவருக்கு 100க்கு 110% தெரியும். அதனால அவர் என்ன பண்றாரு, அந்த கூட்டணி பக்கம் போக மாட்டேங்கிறாரு. ஆனா கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடந்த அந்த விசாரணை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னோம்னா இதெல்லாம் தாவேகா செஞ்சதுதான் அனைத்துக்கும் காரணம் அப்படின்றது வந்துட்டு நிறுவனமான நிலையில தான் இப்போ விஜய்க்கும் சம்மன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அழுத்தம்லாம் விஜய் மேலே தான் இறங்கும். அப்போ விஜய்க்கு வந்துட்டு 2 ஆப்ஷன் தான். ஒன்று, துணிஞ்சு அரசியலில் முன்னெடுக்கிறது, இல்லை அவங்களோட போயிட்டு ஐக்கியமாகிடுறது. அதில் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்றது 12ஆம் தேதி 13ஆம் தேதி தெரியும். இப்ப சிடி நிர்மல்குமார், செங்கோட்டையன் ஆகியோர் கூட சார் இப்போ வந்துட்டு ஒரு தடை செய்யறாங்க, யாரோன்ற மாதிரியே சொல்றாங்க சார். இப்ப குறிப்பிட்டு பாஜகவையோ சென்சார் போர்டையோ வந்துட்டு எதுவும் போக சொல்லாம யாரோன்றதை மட்டும் சொல்லிக்கிறாங்க சார். ஏன் அந்த மாதிரி பதுங்கறீங்கன்னா நான் அதான் கேட்குறேன். அதான் இப்போ நான் என்னோட கடைசி பதில நீங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்க துணிஞ்சு ஒரு அரசியலில் முன்னெடுங்க, இல்லையா அவங்களோட போயிட்டு ஐக்கியமாயிடுங்க. நீங்க யாரை எதிர்க்கலையோ நீங்க அவங்களுடைய ஆதரவாளர்னு தான் அர்த்தம். அதனால நான் எதிர்க்கிறேன் ஆனா எதிர்த்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னோம்னா, அது நீங்க அவங்களுக்கு ஆதரவா செயல்படுறீங்கன்றது தான் அர்த்தம். அதான் இது வரைக்கும் நிரூபணமாச்சு. யாரோ தடுக்கிறார்கள், யாரோ செய்கிறார்கள், இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்திகள். பேசுங்களேன், மோடின்னு சொல்லுங்களேன், என்ன ஆயிட போகுது? இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, தமிழ்நாடு காவல்துறை சொன்ன எல்லாத்தையும் வயலேட் பண்ணீங்க கரூர் விவகாரத்துல. அவனுடைய விளைவு 41 பேருடைய மரணம். அந்த இடத்துல நீங்க சிக்கியிருக்கீங்க. அதை நீங்க நீதிமன்றத்தில் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டா நாங்கள் எதிர்கொள்றேன், சிபிஐ விசாரணையும் தாண்டி எதிர்கொள்றேன். நீங்க சிபிஐக்கு எதுக்கு போனீங்க? அடைக்கலம் தேடினீங்க. தமிழ்நாடு காவல்துறையினுடைய எஸ்ஐடிக்கு எதிராக நீங்க ஏன் வழக்கு தொடர்ந்தீங்க? தமிழ்நாடு அப்படின்றது எங்களை பிடிச்சிரும், சிபிஐ எங்களை வந்துட்டு காத்துரும் அப்படிதான் சொல்லி போனீங்க. சிபிஐ யார்கிட்ட இருக்குது? அமித்ஷா கிட்ட இருக்குது. உள்துறை அமைச்சகத்துக்கு கட்டுப்பாட்டு இருக்குது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அவர் என்ன பண்ணுவார்? அப்போ உங்களை அவர் சும்மா காப்பாற்றுவாரா? அதுக்கு ஒரு வேலை வைப்பார்ல அவரு. பாஜக அப்படின்றவங்க யாரு? அரசியல் கசாப்பு இல்லையா? அவங்க உன் தலையை தான் கேட்பாங்க. ஆனா நீ அதை பேசாத இருக்கிற அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்துட்டு விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா சமீப காலத்துல பாஜகன்ற பேரே உச்சரிக்காம இருக்கா சார். பாஜகவோ மோடி அப்படின்ற மாதிரி. இப்போ ஏன் எங்களை பேசாம இருக்கீங்க, எங்களையும் பேசுங்க அப்படின்ற ஒரு உள்நோக்கத்துக்காக இந்த மாதிரி தடைகள்லாம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ நிறைய பேரோட கருத்துக்கள் அந்த மாதிரி இருக்கு சார். இல்லை, பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர் பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காரு, விஜயை பத்தி எதுவும் பேசாதீங்க. ஏன்னா விஜய் வந்துட்டு ஒரு கேம் ஸ்பாயிலரா வந்துடுவார். கேம் ஸ்பாயிலர்னா யாருடைய கேம் ஸ்பாயில் பண்ணுவாரு? இதை யோசிச்சிங்களா? அதிமுக பிஜேபி கூட்டணியினுடைய கேமை ஸ்பாயில் பண்ணுவார். அதான், அதனால பேசாதீங்க, நாங்கள் அவரை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் அப்படின்னு ஒண்ணுதான். அந்த நாளுக்கு முன்னாள் வரைக்கும் கடுமையா விமர்சனம் பண்ணார் அண்ணாமலை. சீமான் மாதிரியே பேசினாரு, பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அதை நிறுத்திக்கிட்டாரு. ஸோ எல்லாரும் விஜய் வரணும், எதிர்க்கிறதுல எல்லாம் ஒன்றா நிற்கிறோம் அப்படின்னு. அமித்ஷானுடைய கேம் பிளான் என்னது? ஒன்று சிம்பிள், திமுகவை எல்லாரும் சேர்ந்து எதிர்த்தா தான் வீழ்த்த முடியும், இல்லாட்டி வீழ்த்த முடியாது. அவர்கிட்ட இவிஎம்னா இருக்குது, பட் இருந்தாலும் அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். ஒரு 35% 40% ஓட்டு இருந்ததுனா தான் அதை பண்ண முடியும். அப்படி அவர் எதிர்பார்க்கிறாரு. ஸோ அந்த இடத்துக்கு விஜய் எடுக்க பார்க்குறாங்க. எனவே அவங்க வந்துட்டு விஜயை வந்துட்டு ஒரு நடுவல் போக்குன்னு வச்சுட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். இதில் விஜய் தானே முடிவு எடுக்கணும். அவங்க தெளிவாக தானே இருக்காங்க. உங்களை இழுக்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய 5%, 6%, 8% ஓட்டு, ரசிகர்களுடைய ஓட்டை அவங்க முழுமையாக எடுத்துக்கிறது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், அவ்வளோதான். அப்போ நீங்கள் சொல்லலாம் இல்லையா? அப்போ நீங்கள் பேசலை அப்படின்னோம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க சார்? இப்போ இந்த மத்திய அரசு இந்த தணிக்கை சான்றிதழ் விவகாரமா சார், இப்போ ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாகவும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் காங்கிரஸ் தரப்புல இருந்து கிரீஷ் வடங்கிறவர் வந்துட்டு இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு சார். மோடி அவர்கள் ஆட்சியில் வந்து இந்த மாதிரியான செயல்கள்லாம் கண்டிக்கத்தக்கது அப்படின்ற மாதிரி. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இப்ப என்ன காரணம் அப்படின்னா, காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுல திமுகவோட கூட்டணியில் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல காங்கிரஸ் வந்துட்டு இப்ப விஜய்க்கு ஆதரவா ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, சோடங்கர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, கற்பனை சுதந்திரத்தின் மீது எந்த விதமான தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்னு. நான் சொல்றது ஒரு படைப்பாளியினுடைய சுதந்திரம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்துல எம்ஜிஆர் நடித்த படங்களில் வந்துட்டு உதய சூரியரின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேலையிலேன்னு ஒரு பாட்டு வந்துச்சு. உடனே சென்சாரில் உட்காந்துட்டு, அப்போல்லாம் குடிமீங்க ரொம்ப அதிகம், அந்த குடிமீங்கெல்லாம் சொல்லிச்சு அப்படிலாம் இருக்கக்கூடாது, உடனே புதிய சூரியரின் பார்வையிலே அப்படிலாம் கொண்டு போனாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்துட்டு நிறைய படங்களினுடைய பாட்டெல்லாம் வந்துட்டு இது பண்ணாங்க. அப்புறம் வேதம்னு சொல்லக்கூடாது,
அப்புறம் வேதத்தை ஏற்றியவர்கள் அப்படி சொல்லக்கூடாது. அது பாவமன்னிப்பில் ஒரு பாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்பீங்கல்ல. அந்த பாட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இவங்க நிறைய தலையீடு பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி செய்ய முடியாது. இந்த பாஜக எப்படினோம்னா எல்லாத்தையுமே ஒரு சீக்கிரட்டாகவே செய்வாங்க. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இந்த பாஜகவை புரிஞ்சுக்கணும்னா விஜய்க்கு கூட இது புரியும், உதவும். அம்பேத்கருடைய படத்தை வந்துட்டு கால் மேலே கால் போட்டு அம்பேத்கர் உட்காந்துட்டு இருக்காம ஒரு பெரிய படத்தை வந்துட்டு மோடி திறந்து வச்சார். அதே காலகட்டத்தில் 2020 அந்த காலகட்டத்தில் ஒரு 2000 ரூபா நோட்டுன்ற ஒரு படத்தில் நான் நடித்தேன், விவசாயியாக நடித்தேன். அந்த படம் தணிக்கைக்கு போச்சு. அப்போ சிறப்பு தணிக்கை அதிகாரியாக யார் இருந்ததுன்னா நடிகை கௌதமி இருந்தாங்க. இப்போ அதிமுகவில் இருக்காங்க, அப்போ பிஜேபியில் இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதில் வர கோர்ட்டு சீனில் வந்துட்டு நீதிபதிக்கு மேலே அம்பேத்கருடைய படம் இருந்தது, அதை எடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ என்னோட இயக்குனர் அவர் சொன்னார், ருத்ரன், அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் அங்கே படம்லாம் திறந்து வைக்கிறாரு மோடி நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களாண்ணா, சார் என்னை புரிஞ்சுக்கங்க, உங்களுடைய படத்தை நானும் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆனால் நான் பாஜகவை சேர்ந்தவன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் அதை நான் செய்யணும், தயவு செஞ்சு இதை மட்டும் செஞ்சுருங்க, நான் கிளியர் பண்ணிடுறேன். யாரை புரிய வச்சாங்க? அங்கே யாரை காட்டுறாங்க, பெருமைப்படுத்துகிறாங்க? அம்பேத்கர். அவ்வளோதான், இதுதான் அவங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் புரியாதே, நீங்கள் வெறும் ஒரு திமுக ஃபோக்கஸ்டாக உங்களுடைய பாலிடிக்ஸை கொண்டு போயிட்டீங்க. அதனால் வந்து தானே நீங்கள் விக்ரவாண்டியில் சொன்ன மாதிரியே ஆன்டி பிஜேபி ஆன்டி டிஎம்கேன்னு நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் மிகப்பெரிய அளவுக்கு ஷைனாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? இப்போ கடைசியாக ஈரோட்டில் என்ன சொல்கிறாரு, 26 களம் என்னது சட்டப்பேரவைக்கு, அதில் களத்தில் இல்லாதவங்களை பற்றி நான் பேச மாட்டேன் பாசே அப்படின்னாரு. என்ன கீர்த்தனமான பேச்சு இது! இந்த களத்தில் வந்துட்டு பிஜேபி இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்? இந்த தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற மோடி அரசு தான் புதுவை அரசையும் வஞ்சிக்குது அப்படின்னு அங்கே போய் பேசுகிறீங்க. அடுத்த ஒரு வாரம் 10 நாளே இப்படி மாற்றி பேசுகிறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்கும்? பிஜேபி களத்திலேயே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அவரோட புரிதல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் தமிழ்நாடு அரசியல்ல? சார் இப்போ வந்து காங்கிரஸோட விஜய் ஆதரவான இந்த கருத்தை வந்து எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ தமிழ்நாட்டுல திமுக காங்கிரஸ் கூட்டணியா இருக்கு. இப்போ வந்து தமிழ்நாட்டுல விஜய் அவர்கள் திமுகவை தான் மிக பயங்கரமா எதிர்த்துட்டு இருக்காரு. அந்த சூழல காங்கிரஸ் வந்து தொடர்ந்து அப்ப கரூர் விஷயத்திலயும் சரி, இப்பவும் இந்த படம் விஷயத்திலயும் சரி, தொடர்ந்து வந்துட்டு விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இல்ல கரூர் விஷயத்துல காங்கிரஸ் கருத்து தெரிவிச்சாங்க விஜய் ஆதரவா. இல்ல இப்போ ராகுல் காந்தி அவர்கள் தொலைபேசி மூலியமா விஜய் அவர்களை பேசினாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் சொல்றாரு. கருத்து கிடையாது, அவரோட பேசியிருக்காரு அவ்வளவுதான். பட் எது எப்படியா இருந்தாலும் ஒரே ஒரு விடயம் தான், திமுக கூட்டணியில காங்கிரஸ் இடம்பெற்று இன்றைக்கு வந்துட்டு அவங்களுக்கு 18 எம்எல்ஏ இருக்காங்க, 10 எம்பி இருக்காங்க. இப்போ இங்கே யாரெல்லாம் வந்துட்டு விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்களோ அவங்க எல்லாம் சக்கரவர்த்தியிலேருந்துட்டு ஆரம்பித்து அப்புறம் மாணிக்கம் தாக்கூர் அவங்கெல்லாம், திருச்சி வேலுச்சாமி, இவங்கெல்லாம் ஒரு குழுவாக போய் ராகுல் காந்தி கிட்ட வந்துட்டு நம்ம விஜய் கூட்டணிக்கு போகலாம் அப்படின்ட்டு பேசுவாங்களா? பேசலாமே உரிமை பேசலாம். பேசினா அவர் என்ன கேட்பாரு? இப்போ நம்மளுக்கு 18 எம்எல்ஏ இருக்காங்க, 10 எம்பி இருக்காங்க. ஸோ அப்போ விஜயோட போனால் வர தேர்தலில் வந்து நம்மளுக்கு 18 எம்எல்ஏ ஜெயிச்சிருவாங்களா கேட்பார்ல? அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? ப்ரூவ் பண்ண, இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணல அப்படின்ற நோக்கத்தோட சொல்றீங்களா சார்? அவ்வளோதான். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும், பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு ஒரு மாநிலத்தில் என்ன லாபம்னு தான் பார்ப்பாங்களே ஒழிய விஜயை வளர்த்து விடுறது வந்துட்டு காங்கிரஸோட வேலை கிடையாது. விஜய் ஒரு அரசியல் சக்தியாக உருமாறினதுக்கு பிற்பாடு காங்கிரஸ் அவரோட கூட்டணி பற்றி பேசுமா, சிந்திக்குமானா சிந்திக்கும். ஆனால் இப்போ ஒரு அன்ப்ரூவனாக இருக்கக்கூடிய விஜயை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா ஒரு ப்ரூவன் பார்ட்டியாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய. ரெண்டாவது விஷயம், ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி அப்படின்றது ஒரு வலிமையான கூட்டணி. அந்த கூட்டணிக்குள்ளே நான் வருவேன், இல்லாட்டி இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாலாம் எந்த பேச்சும் வந்துட்டு விஜய் பேசலையே. இந்திய அரசியலை பற்றி அவர் பேசலையே. அவர் அதிகபட்சம் இந்திய ஒன்றிய அரசியலாக பேசினார். மோடிஜி ஏன் அலர்ஜி அப்படின்ற ஒரு பஞ்சு டைலாக் விட்டார். அது தவிர வேறு என்ன பேசினார்? எதுவும் கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்துட்டு ஒரு காங்கிரஸ் கட்சியெல்லாம் ஆதரித்து தம்பாக கொண்டு போகாது. புரியுதுங்களா? அதனால் இவங்க பேசக்கூடியது என்னென்னா அவங்களுடைய அரசியல். அது ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸை முன்னெடுக்கக்கூடிய ஒரு குரூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போதும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும். ப்ரோ டிஎம்கே குரூப்பும் இருக்கும், ஆன்டி டிஎம்கே குரூப்பும் இருக்கும். அதில் வந்துட்டு இந்த சக்கரவர்த்தி வந்துட்டு முதன்மையாக இருக்காரு, மாணிக்கம் தாக்கூர் இருக்கிறாரு.
தனிச்சு இங்கே காங்கிரஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்றதும் தெரியும். காங்கிரஸ் இந்த கூட்டணியில் இல்லாது போனால் எவ்வளோ பெரிய இழப்பு ஏற்படும், என்ன இழப்பு ஏற்படும், அது எந்த அளவு சமாளிக்கலாம் அப்படின்றது ஸ்டாலினுக்கும் தெரியும். அதனால் இதனாலலாம் ஒன்றாகாது. சார் இப்போ இந்த ஜனநாயக படத்துக்கு வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட் சான்றிதழ் கிடைக்காத விஷயம் வந்துட்டு சார் அரசியல் ரீதியாக விஜய்க்கு சாதகமாக தானே சார் அமையும். ஒரு என்னன்னா ஒரு அவர் மேல ஒரு பரிதாபப்பட்டு ஏன் விஜய் இப்படி பண்றாங்களே அப்படின்ற ஒரு நோக்கம் தானே பொதுமக்களுக்கு போடும் இல்லைங்களா? நீங்கள் அந்த ராஜீவ் காந்தி இறந்த போது, இந்திரா காந்தி இறந்த போது அந்த பரிதாப அரசியல் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எடுபடாதுங்க. அந்த தலைமுறையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இருக்கிற தலைமுறை வந்துட்டு ஐயோ பாவம் அந்த அரசியல்லாம் எடுபடாது. நீங்கள் துணிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆதரவு பெருகுமே ஒழிய, நீங்கள் வந்துட்டு பலவீனமாக காட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்காக உங்கள்கிட்ட பரிதாபம்லாம் வராது. இப்போ விஜய் வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டாரு, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணாங்க. ஒரு ரூமாக போயிட்டு அவர் காலில் விழுந்து அழுதாரு. வந்துச்சு அந்த செய்தி வந்துச்சுல்ல, வெளில வந்துச்சுல்ல. மறுத்தாங்களா அவங்க? இல்லை, மறுக்கல. இது வந்துட்டு மக்கள் மத்தியில் வந்துட்டு விஜயனுடைய பெருமையை ஆதரவை உயர்த்துமா? அவ்வளோதான். அவர் மாசாவே பார்த்துட்டு இருந்து இந்த மாதிரி செயல்கள்லாம் பார்க்குறப்ப அவங்க ரசிகர்களே இங்கே நீங்கள் வந்துட்டு ஊன்னு பேசிவிட்டு வாட் அங்கிள் வாட் சிஎம் சார் அப்படின்னு பேசிட்டு நான் வீட்டுக்கு ஒரு ரூமுக்குள்ளே வந்துட்டு நான் காலில் விடுவேன் நான் அர்த்தம். உன்னால ஆகல இல்லை, அப்புறம் நீ அழுவுறதுக்கு என்ன இருக்கு? இல்லைல்ல, அப்போ மக்கள் யோசிப்பாங்கல்ல, இன்றைய இளைஞர்கள் யோசிப்பாங்கல்ல. இல்லை, மக்களில் வந்துட்டு படித்தவங்க இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், சிந்தனையற்றவர்கள்னு யாரும் கிடையாது. எனவே விஜயனுடைய அரசியலில் வந்துட்டு ஒரு சேர்தன்மை கிடையாது, கன்சிஸ்டன்சியே இல்லை. அதனால் இந்த ஜனநாயகன் படத்தில் ஒரு சான்றிதழ் வரல அப்படின்னா ஒரு சர்ச்சையாகும். நிறைய பேர் வந்துட்டு பார்ப்பாங்க, அப்படின்னா இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. விஜயோட ரசிகர்களாக இல்லாதவங்களும் கூட போய் பார்ப்பாங்க. அப்படின்னா நல்ல ப்ரொமோஷனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம், நிச்சயமாக ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஒன்று பண்ணீங்கன்னா விஜயனுடைய படத்துக்கு தான் ப்ரமோஷன் ஆகும். அந்த அறிவு பாஜகவினருக்கு இல்லை, அவங்க பண்ணி விட்டுறாங்க. ஆக்சுவலாக ஒரு விடயம் என்ன அப்படின்னோம்னா, அரசியலில் வந்துட்டு இந்த பழிவாங்கிற அரசியல் அப்படின்றது டெல்லியில் உட்கார்றவங்க எல்லாருக்குமே இருக்கும். அது காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும். இந்த சிபிஐ விட்டு ரைடு பண்ணுறது, இன்கம் டேக்ஸ் விட்டு ரைடு பண்ணுறது, இடியை வச்சு கேஸ் போடுறது, அப்புறம் அவங்கள வளைக்க வேண்டியது அப்படின்றத எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. இங்கே செந்தில் பாலாஜிக்கு மேலே எவ்வளோ பெரிய கேஸ் போட்டாங்க, மணி ஃபார் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போட்டாங்க. எவ்வளோ வேல்யூ? 1,62,00,000. அவர் எவ்வளோ நாள் சிறையில் இருந்தார்? 1 வருஷம். 400 நாட்களுக்கு மேலே சிறையில் இருந்தார். 40,185 கோடி ரூபாய் வங்கியில் கடன் வாங்கிட்டு மோசடி பண்ணார் அனில் அம்பானி. அவருடைய சொத்துக்கள் வந்துட்டு 9,000 கோடிக்கு அட்டாச் பண்ணியிருக்கு இதே இடி தான். அவர் அரெஸ்ட் பண்ணலையே. 1,62,00,000 விட 40,185 கோடி சின்னதா? மிகப்பெரிய தொகை சார். ஏன் பண்ணலை? அப்போ இதுலேருந்து நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒன்று தான், எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் வந்துட்டு மோடி வந்துட்டு பயன்படுத்துகிறாரு. அதுதான் இங்கே பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் ஏன் இதில் வந்துட்டு வெளிப்படையாக பேச மாட்டேங்கிறாரு? நீ உனக்கு ஆதரவு இல்லை, அது எல்லாம் வேற. அங்கே என்ன சொல்கிறான் அந்த ப்ரொடியூசர், நான் 500 கோடி செலவு பண்ணியிருக்கேன், அது அவங்களுடைய வணிகத்தில் அப்படி ஒரு நட்டத்தை ஏற்படுத்துவது எப்படி தாங்குவாங்க அவர்? அப்போ அந்த இடத்துல நீங்கள் விஜய் நீங்கள் அவருக்காவது பொறுப்பாடர் இல்லையா நீங்கள்? அப்போ நீங்கள் ஒரு அக்ரஸிவ் ஸ்டாண்ட் எடுக்க வேணாவா? அரசியலை தாண்டி நம்மளை நம்பி ஒருத்தங்க ஒரு கோடாரி ஒன்றத்தை வச்சுக்கிட்டு பரசுராமர் மாதிரி வந்துட்டேன், இதெல்லாம் ஸ்க்ரீனில் வெளியில் பேச்சு மூச்சு இல்லை. இது எப்படி இவருடைய அரசியல் வந்துட்டு வெற்றி பெறும்? எப்படி மக்கள் நம்பகத்தன்மை இவர் மாதிரி ஏற்படும்? பயப்படுறாரா சார்? அதே அந்த ஓடிறது தான், கரூரில் ஓடி வந்துட்டார்ல, அதே தான் ஒன்று ஒரு எஸ்கேப் தான் இவருக்கு. எதையுமே ஒரு சராசரி வாழ்க்கையில் ஒரு மனிதன் காட்டக்கூடிய ஒரு குறைஞ்சபட்ச துணிவை கூட விஜய் காட்ட மாட்டேங்கிறாரு. நீங்கள் எந்த நடிகனை வேணாலும் எடுத்துக்கங்க, எப்படியா இருப்பாங்க? இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்கள் பயணித்து ரொம்ப நன்றி சார்.